Today's top headlines. Chief Minister Vijay officially wrote to Prime Minister Narendra Modi requesting a constitutional amendment to permanently freeze Lok Sabha strength at 543. மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை 543 ஆக நிரந்தரமாக நிலைநிறுத்த அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். A tragic explosion at a firecracker manufacturing plant near Sivakasi in Virudhunagar district left at least 2 people dead during testing operations. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள பட்டாசு ஆலை ஒன்றில் சோதனையின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். The state government hosted its first major investment summit in Chennai, securing massive multi-billion-dollar global project agreements and driving forward new regional employment. சென்னையில் மாநில அரசு நடத்திய முதலாவது பிரம்மாண்ட முதலீட்டு மாநாட்டில் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான உலகளாவிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Karnataka officials defended their routine water releases in the Supreme Court, citing robust catchment inflows, while Tamil Nadu continuously lobbies for enhanced allotments. நீர்வரத்து சீராக இருப்பதை சுட்டிக்காட்டி தாங்கள் வழக்கமாக நீர் திறப்பதாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். அதேவேளையில் கூடுதல் நீர் கேட்டு தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. The 5th edition of the vibrant Tamil Nadu International Kite Festival kicked off near Mahabalipuram, drawing global kite flyers for beachfront holiday celebrations. மாமல்லபுரம் அருகே 5வது சர்வதேச பட்டம் விடும் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதில் பங்கேற்க உலகம் முழுவதிலுமிருந்து பலரும் கடற்கரைக்கு வருகை தந்துள்ளனர். Union Home Minister Amit Shah attended the Lok Sabha session amidst heavy opposition protests and demands for accountability regarding recent student agitations. மாணவர் போராட்டங்கள் குறித்த விவாதங்களுக்கு பதிலளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் கலந்து கொண்டார். The turbulent monsoon session of the Indian Parliament officially concluded following continuous disruptions and political standoffs between parties. கட்சிகளுக்கு இடையிலான தொடர் மோதல்கள் மற்றும் அமளிகளுக்கு மத்தியில் இந்திய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. The Supreme Court agreed to hear a petition challenging the deployment of facial recognition and biometric surveillance technologies at ongoing protest sites. போராட்டம் நடைபெறும் இடங்களில் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் அடையாள கண்காணிப்பு முறைகளை அமல்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. The BSE Sensex gained 114 points to close at 78,079.96 on its monthly expiry day, snapping a brief 2-day declining trend. பங்குச்சந்தை மாத இறுதி நாள் வர்த்தகத்தில் பிஎஸ்இ சென்செக்ஸ் 114 புள்ளிகள் உயர்ந்து 78,079.96 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இதன் மூலம் கடந்த 2 நாட்களாக நீடித்த சரிவு முடிவுக்கு வந்துள்ளது. The Nifty 50 slipped 40.10 points to finish at 24,395.85, marking its third consecutive session of marginal declines amid sector divergences. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 50.40.10 புள்ளிகள் குறைந்து 24,395.85 புள்ளிகளில் முடிவடைந்தது. இது தொடர்ந்து 3வது முறையாக சரிவை சந்தித்துள்ளது. Indian banking system deposits surged over recent fortnights to record highs, heavily supported by dollar inflows into central bank foreign currency schemes. இந்திய வங்கி அமைப்பில் வைப்புத் தொகை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. வெளிநாட்டு நாணய திட்டங்களில் அதிகப்படியான டாலர் முதலீடுகள் வந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். Elevated global crude oil prices near $90 a barrel and ongoing West Asia geopolitical tensions continue to cap major domestic equity gains. கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $90 உயர்ந்துள்ளதும் மேற்கு ஆசிய நாடுகளில் நிலவும் அரசியல் பதற்றமும் பங்குச்சந்தை வளர்ச்சியை பாதித்துள்ளன. India emerged as the overall champions at the Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria, securing an impressive haul of 35 total medals. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் 35 பதக்கங்களை வென்று இந்திய அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. Neeraj Chopra and Pulela Gopichand launched the Indian School of Coaching Excellence to strengthen the country's sports coaching infrastructure and future athlete development. விளையாட்டு பயிற்சியை மேம்படுத்தவும் எதிர்கால விளையாட்டு வீரர்களை உருவாக்கவும் நீரஜ் சோப்ரா மற்றும் புல்லேலா கோபிசந்த் இணைந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் கோச்சிங் எக்ஸலன்ஸ் அமைப்பை தொடங்கியுள்ளனர். 4 people died and thousands were stranded at Narita Airport, following extremely unusual and record-breaking rainfall across the Chiba region in Japan. ஜப்பானின் சிபா பகுதியில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் நரிதா விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கியுள்ளனர்.
இந்த துயரச் சம்பவத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். A top Iranian paramilitary official asserted that the strategic Strait of Hormuz remains entirely under the control and management of Tehran. ஹார்முஸ் நீரிணையின் அனைத்து நிர்வாகமும் தங்களின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாக ஈரானிய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். Kyiv transmitted an official proposal via a third party offering Russia a mutual suspension of attacks on civilian targets in the Black Sea. கருங்கடல் பகுதியிலுள்ள பொதுமக்களின் இருப்பிடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை இரு நாடுகளும் கைவிட வேண்டும் என 3ஆம் தரப்பு வழியாக ரஷ்யாவிற்கு உக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது. The United States Embassy labeled an ongoing Israeli settler siege, cutting off power and water to Palestinian homes in the West Bank, an act of terror. வெஸ்ட் பேங்க் பகுதியில் பாலஸ்தீன வீடுகளுக்கான மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்தை துண்டிக்கும் இஸ்ரேலிய குடியேறிகளின் செயலை அமெரிக்க தூதரகம் பயங்கரவாத செயல் என விமர்சித்துள்ளது. Like, share and subscribe to this channel to continue learning Tamil through news. செய்திகள் மூலமாக தொடர்ந்து தமிழ் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.